Ready, take. Hey guys, welcome to Civic Frames. போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சம்சா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸு, எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ போன வீடியோவில் காரமாக பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாய் டுக்குலாக தான் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமானதும் சொல்லலாம், ஈஸியானதும் சொல்லலாம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி நீங்கள் சாப்பிட வேணாம். ஏன்னா இது நிறைய சுகர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்லை எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிட்டா ஓகே, அது கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதுவும் ஒரு நல்ல ஐட்டம் தான். சரி, நீங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுகர் சிரப் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். கைஸ், முதல்ல நம்ம இந்த ப்ரெட்டில் இருக்கிற கார்னர்ஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஸோ அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். கார்னர்ஸுங்கனால நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வெட்டி எடுத்துடலாம், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வெட்டியாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த வெட்டின ப்ரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆயிலை நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, லைட்டாக அந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். கைஸ், இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், கரெக்டான கலரில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, லைட்டாக பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் தாங்க. ஸோ இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்ட ப்ரெட்டுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த பால் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ நல்லா காய்ச்சணுங்க, அது திக்கார வரைக்கும் நல்லா காய்ச்சணும். ஸோ அதுதான் இதில் பெரிய ஒரு வேலையே இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா. இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம் சுகர். ஸோ நல்லா காய்ச்சணுங்க. இது நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதுதான் இது வந்து பெரிய வேலை. அதில் தான் வந்து நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பாதாம் எடுத்துருக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இது எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சுகர் சிரப்பில் நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டை போட்டு ஒரு வாட்டி லைட்டாக அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ண அந்த ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம பண்ண அந்த பாலை வந்து அப்படி மேலே ஊற்றிட்டு மேலே வந்து இந்த பாதாம் பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி தூவி விடணும். அவ்வளோதாங்க, நம்ம ஷாய் டுக்குலா ரெடி. அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் கூட சொன்னேன் இந்த மாதிரி இன்ட்ரோவில் வந்துட்டு 6 மாதம் ஒரு வாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க, 2 வாரத்துக்கு வாட்டி கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையாக தான் இருக்குது.